அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம யாத்திரை பயணத்தில் கும்பகோணம் அருகில் இருக்கும் ஒரு அதிசய திவ்ய தேசத்துக்கு போகலாம். அதுதான் திருப்புள்ளபூதங்குடி பெருமாள் கோவில். இந்த கோவில் நம்ம ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இங்கிருக்கும் பெருமாள் ஸ்ரீராமரின் திருமண காட்சியை நமக்கு நேரடியாக காண்பிக்கிறார் என்ற சிறப்பால் பக்தர்கள் அதிகம் விரும்பி போகும் இடமாக இருக்கிறது. கோவில் அமைந்துள்ள இடம் திருப்புள்ளபூதங்குடி கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. காவேரி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தலம் இயற்கையோடும் புனிதத்தோடும் கலந்த சூழலில் உள்ளது. அருகிலேயே பல திவ்ய தேசங்கள் இருப்பதால் இதையும் தவறாமல் தரிசிக்க வேண்டும். வரலாறு மற்றும் சிறப்புகள். திருப்புள்ளபூதங்குடி கோவிலின் வரலாறு இராமாயணத்தோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருமால் ஸ்ரீராமர் சீதை தேவியுடன் திருமணமான பிறகு இங்கே வந்து தங்கி திருமண தரிசனத்தை தந்ததாக கருதப்படுகிறது. எனவே இந்த தலம் கல்யாண ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோவில் மூலவர் வல்லவந்தான் பெருமாள் அல்லது கல்யாணராமர், தாயார் திருவடிகோமல வல்லிநாச்சியார். இங்கே பெருமாள் கையில் சங்கு சக்கரம் ஏந்தாமல் திருமண காட்சியோடு திகழ்வது மிகப்பெரிய தனிச்சிறப்பு. புராணக்கதை. ராமாயணத்தில் சீதை ராமர் கல்யாணம் நடந்தபோது எல்லா தேவர்களும் முனிவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ராமராக அவதரித்து இங்கேயே அந்த கல்யாண காட்சியை நமக்கு அருளி செய்தார். அதனால் பக்தர்கள் இங்கே திருமணத்துக்காக வேண்டினால் சீக்கிரம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை உள்ளது. பல பக்தர்கள் இங்கே திருமண சுப முகூர்த்தத்திற்காக பிரார்த்தனை செய்து திருப்புள்ளபூதங்குடி கல்யாண சேவை செய்து திருமண வாழ்வில் முன்னேறியிருப்பதாக கூறப்படுகிறது. கோவில் கட்டமைப்பு. கோவில் சிறியதா இருந்தாலும் அதன் மங்களகரமான சூழல் மனதை கொள்ளை கொள்ளும். துவாரபலர்கள், கருடாழ்வார், ஆழ்வார்கள் எல்லாம் தனித்தனி சன்னதிகளில் இருக்கின்றனர். கோவிலின் விமானம் கல்யாண விமானம் என அழைக்கப்படுகிறது. கோவிலின் மூலவர் ராமரின் வடிவில் உள்ளதால் இதை இலங்கை வெற்றி பெற்ற பின் அமைந்த தலம் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். பக்தி அனுபவம். இங்கு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு திருமண தடை, குடும்ப தகராறு, குடும்ப கல்யாண சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் எளிதில் நடக்கும். குறிப்பாக திருமண வயதில் உள்ள பெண்கள், ஆண்கள் பெற்றோருடன் வந்து வழிபடுவதால் நல்ல கல்யாணம் நடைபெறும் என்ற நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக உள்ளது. கோவிலில் சிறப்பு அர்ச்சனை செய்து திருமண வாழ்வில் செழிப்புடன் வாழ்ந்திருப்பதாக பல பக்தர்கள் சாட்சி சொல்கிறார்கள். திருவிழாக்கள். ராமநவமி, பங்குனி உத்திரம், மார்கழி மாத திவ்ய பிரபந்த சேவை இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்ரீராமர் கல்யாண உற்சவம் பக்தர்களை ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அந்நாளில் உண்மையான திருமண சூழ்நிலை போல் ஸ்ரீ சீதை ராமர் கல்யாணம் நடத்தப்படுகிறது. யாத்திரை தகவல். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வேல் ரயில் நிலையத்திலிருந்து எளிதாக பஸ்ஸும் ஆட்டோவும் கிடைக்கும். அருகிலிருக்கும் திவ்ய தேசங்களை தொடர்ந்து தரிசித்து இந்த கோவிலுக்கு வருவது சிறந்த அனுபவமாக இருக்கும். திருப்புள்ளபூதங்குடி பெருமாள் கோவில். ஸ்ரீராமரின் கல்யாணத்தை நேரடியாக கண்டு தரிசிக்க செய்யும் இந்த இடம் நமக்கு பக்தி, ஆனந்தம், குடும்ப நலம், திருமண சுப நிகழ்ச்சி ஆகியவற்றை அருளுகிறது. எல்லோரும் ஒரு முறை வாழ்நாளில் கண்டிப்பாக வந்து தரிசித்துச் செல்ல வேண்டிய தலம் இது. இப்படிப்பட்ட புனித தலங்களை பற்றி மேலும் அறிய நம்மோடு தொடர்ந்து இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மற்றுமொரு திவ்ய தேசத்து பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.